நீட் வினாத்தாள் கசிவுக்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்னைக்கு என்ன மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல மதியம் 2 மணிக்கு மேல கேஸ் ஹியரிங் வந்துருச்சு. ஸோ அதுல நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு தலைமை நீதிபதி அவர்கள் நிறைய கேள்வி தாறுமாறா கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு அவரே கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஆண்டு நீட் தேர்வு வினாத்தாள் கசிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியாவே உறுதியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய கேள்விகள் அவர் தரப்புல இருந்து கேட்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ஆண்டு எப்படி நீட் வினாத்தாள் போச்சு, ஸோ வினாத்தாளை நீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி தயாரிக்கிறாங்க, அது எப்படி பிரிண்ட் ஆகுது, ஸோ எப்படி அந்த நீட் வினாத்தாளை பாதுகாப்பா நீங்க எக்ஸாம் சென்டர் கொண்டு போறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நடந்த வரையும் ஈவினிங் சிபிஐ என்டிஏ அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. அதாவது முழு அறிக்கையை சிபிஐ ஏற்கனவே விசாரணை நடந்துச்சு. என்டிஏ கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க. ஸோ அதுக்கான அறிக்கையை வருகிற ஜூலை 11ஆம் தேதிக்குள்ள விரிவான அறிக்கையை நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ப கொடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் பத்தி என்ன அப்டேட் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. என்ன நடந்தது என்பதை நாம் மறத்து கொண்டே இருக்கக்கூடாது என தலைமை நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்காரு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் இன்னுமா கண்டுபிடிச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ இந்த ஆண்டு மட்டும் இதுவரை இல்லாத அளவுக்கு 67 பேர் முழு மதிப்பெண் பெற்றது எப்படி அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ டெலகிராம்ல எப்படி போச்சு, டெலகிராம்ல போன கொஸ்டின்ஸும் இதுக்கான வீடியோ ஆதாரமும் இருக்குன்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்தாரு. முக்கியமா மருத்துவ கலந்தாய்வு. ஏன்னா எக்ஸாம்ஸோட ரிசல்ட் ஒரு பக்கம் ரீ எக்ஸாம் வச்சு ரிசல்ட் வந்தாலும் 6ஆம் தேதி நமக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கவுன்சிலிங் உடைய அந்த ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஸோ இப்ப இவங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவ கலந்தாய்வை நடத்துவது குறித்து ஒன்றிய அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. ஸோ கவுன்சிலிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேயோ எதுவுமே சொல்லல. ஆனா கலந்தாய்வு நடத்துவது குறித்து ஒன்றிய அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் அறிவித்திருக்காங்க. ஸோ 11ஆம் தேதி சிபிஐ என்டிஏ முழுமையா இதுவரையும் இந்த கேஸ்ல என்ன மாதிரி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி அறிக்கைகள் எடுத்திருக்காங்க, சிபிஐ எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய தகவல், அதாவது முழு அறிக்கையை உச்ச நீதிமன்றத்துல 11ஆம் தேதி சப்மிட் பண்ண சொல்லி அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அப்டேட்டடா இருக்கும். ஸோ